நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் மற்றும் குரல் தேன்மொழி அசோக். முதல் கவிதை, நிறமிழந்த மண்டபம். வண்ணங்களில் பாதம் பதிக்க விரும்பும் வெள்ளை நாய்க்குட்டி நான். என்னால் வீடு முழுவதும் புள்ளி வைக்க இயலும். கோலமிட வேண்டுமாயின் ரோமம் நனைய வண்ணத்தில் படுத்துக்கொள்வேன். அவ்வப்போது ஒரு ரொட்டி துண்டை கொடுங்கள். வாளால் வண்ணம் தீட்டுவேன் சுவரெங்கும். என்ற போதிலும் சங்கிலி இருக்கும் வரை நான் வெள்ளை நாய்க்குட்டி மட்டும்தான். வீடும் நிறமிழந்த மண்டபம்தான். அடுத்த கவிதை, கடைசி மிடறு. பிறந்த குழந்தையின் சிறு சிறு மிடறுகளாய்த்தான் என்னுள் வந்தடைந்தாய். அம்மீச்சிறு மிடறுகளை அவ்வளவு எளிதில் வெளியேற்றாமல் கூழை கடாவாகி தொண்டைக்குழியிலேயே சேமித்து வைத்துக் கொண்டேன். எவ்வளவு காலம் ஈரம் தங்குமோ அவ்வளவு காலம் நீயும் நானும் தங்குவோம். நினைவின் கடைசி மிடறு வரைதான் நம் நேசம் வாழுமெனில் எந்த சுவற்றில் வரைவது அந்த பழம்பெரும் சித்திரத்தை? மூன்றாவது கவிதை, உருமாற்றம். வானம் கடலாகும் போது மேகம் தூண்டிலாகி போகின்றது. நீந்தும் வெள்ளி நிலவு மீனாக உருமாறுகின்றது. ஒவ்வொரு மேகத் தூண்டிலிடமிருந்தும் தப்பித்து நீலக்கடலிலேயே வலம் வரக்கூடிய தந்திரக்காரி அந்த வட்ட நிலா. அமாவாசை கடலிலும் தூண்டில் போட காத்திருக்கும் முட்டாள் பயல் இந்த தூண்டில்காரன். ஒட்டுமொத்த கதையையும் கேலி பேசி சிரிக்கும் ஊர்க்காரர்கள் நட்சத்திர கூட்டம் என்றால் நீங்கள்தான் அத்தனைக்கும் அத்தாட்சி.